வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மேட்ச் கேம் உள்ளே போய்க்கலாம். வந்தோடனே வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டு தான் நம்மளுக்கு தந்துருக்காப்புல. டுட்டோரியலில் என்ன கொடுத்துருக்கு, ஆர்டர் குட்ஸ் யூஸிங் யுவர் கம்ப்யூட்டர். ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஜாமான் $50 என்னத்தை ஆர்டர் பண்ண நான் ஆர்டர் பண்ணுவோம். இப்போதைக்கு ஆர்டர் பண்ணது வந்துருக்குங்க. இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு போய் அடுக்குவோம் செல்ஃப்லேயே. இப்போ நம்ம வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த கேமில் நான் நிறைய பார்ட் போட போகிறேன். நான் ஃபஸ்ட்டு கடையை ஓப்பன் பண்ணணும். ப்ரைஸ்லாம் செட் பண்ணுமோ இந்த கேமில். ப்ரைஸ் செட் பண்ணுவோம். $5.6 வைப்போம் நம்ம. கஸ்டமர் வாங்க சார் வாங்க. ஜாமான் வாங்குறாரு. இந்த சேஞ்ச் $44 கொடுக்கணும். $44 கொடுத்து அனுப்பிவிட்டாச்சு. இப்போ $18 நம்ம சம்பாதிச்சிருக்கோம். அடுத்த மேடம் வராப்புல. வாங்கியாச்சு. கார்டு தந்துருக்காருல. இந்த அடுத்து ஒரு தாத்தா வராரு. எல்லாம் ஒன்று ஒன்றா வாங்குறாப்புல. ஒரு 2 ஜாமான் கூட வாங்க மாட்டேங்கிறாப்புல. யாரு $6. இன்னைக்குள்ளே எப்படியாவது வந்துட்டு ஒரு 2-3 ஜாமானாவது வாங்கி கடையில் வைக்கணும். அதான் டார்கெட் வீடியோட. அடுத்து வித்தாச்சு. யாருமே கடைக்கு வர மாட்டேங்கிறாங்கள. அடுத்து ஒரு சார் வந்திருக்காரு கடைக்கு. எவ்வளோ சேஞ்ச் இல்லை. யாருமே கடைக்கு வர மாட்டேங்கிறாங்க. கடையில் வர ஆட்களே ரொம்ப கம்மியாக இருக்காங்க. 25 பேருக்கு செக் அவுட் பண்ணணுமா. அதான் இப்போ அடுத்து கொடுத்துருக்க மிஷின்னு அதையும் கம்ப்ளீட் பண்ணிடணும் இந்த வீடியோக்குள்ளே எப்படியாவது. ப்ராடக்ட் வர முடிய போகுது. முடிஞ்சோடனே அடுத்த ப்ராடக்ட் வாங்கணும். இந்த கேம் இப்போ தான் புதுசாக வந்துட்டு ஃபோனில் ரிலீஸ் ஆனிச்சான். அதனால தான் வந்துட்டு ஏற்றி நானும் வீடியோ போடலான்னு வந்திருக்கேன். யாருமே கஸ்டமர் வர மாட்டேங்கிறானுல கடைக்கு. இப்படி இந்த அடுத்த கஸ்டமர் வந்திருக்காப்புல. இந்த கேஷியர் கவுண்டரை தள்ளி வச்சா நல்லாயிருக்கும். நடுவில் இருக்க மாதிரி இருக்குது. நம்மகிட்ட வைக்க முடியுது. இப்படி வச்சிரும். கேஷ் தராப்புல. சேஞ்ச் இல்லை. அவன் தரும்போது அப்படியே நிறைய காசு தர மாதிரி இருக்குது. ஆனால் கரெக்டாக $6 தான் தராப்புல. எப்படி இருந்தால் தெரில. அது இப்போ ஓல்ட காசு வாங்கியாச்சு. $6 $14 கொடுக்குமா. 10 அதெல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்து காட்டிடுவோம். $6 கொடுத்தாச்சு. இன்னும் 15 கஸ்டமருக்கு வந்துட்டு கேஷியர் கேஷ் கொடுக்கணும் ஜாமான் வாங்கி. நம்ம வேறு எதாவது ப்ராடக்ட்ஸும் வாங்குவோம். இப்போ புதுசாக இந்த ப்ரெட் வாங்கலாம். இது வாங்குவோம். ஆயில், பாஸ்தா, சுகர் பவுடர் எல்லாம் ஒன்று வாங்குவோம். காசு இருக்குல்ல நிறையா. கஸ்டமர் சொன்னாப்லையே அதுக்குள்ளே $6 $1 கொடுக்கணும். ஒரு தர்சி ஜாமான் எல்லாத்தையும் அடுக்குவோம். சுகர்,
ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஒரு $5 வைப்போம். அடுத்த பொருள் ஆஸ்தாவை இங்கே எடுப்போம். ஆஸ்தாவை அடிக்கியாச்சு. காண்டு த்ரோ ஹியர்ன்றானோ. சரி குப்பையில் போடுவோம். சீக்கிரமாக ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். 3.12 அப்படின்னா $3.30 வைப்போம். அடுத்து என்னது? ஆயில் இங்கே வைப்போம். ஆயில் வச்சாச்சு. 4.50னா ஒரு $4.70 வைப்போம். வேறு என்ன பொருள் வாங்கணும்? இந்த பொருள் ஃப்ளாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃப்ளார் தான் இது. ஃப்ளாரையும் வச்சாச்சு. இப்போ ரேட்டு வைக்க வேண்டியதுதான் இருக்கும். ரேட்டோட முடிச்சுக்கிறோம். அவ்வளோதான் வாங்கணும். இப்போ தான் கடையில் கொஞ்சம் ஜாமான் நிறையா வாங்கின மாதிரி இருக்குது. போச்சு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே வாங்கிட்டு போயிட்டாப்ல. $3.90 இருக்கும். இந்த பொருளுக்கு ஒரு $4.10 இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கடையில் உள்ள குப்பையை உள்ள எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவோம். அசிங்கமாக இருக்குது கடையை. வேறு எங்கே குப்பை போட்டேன்? க்யூ வேறு ஃபுல்லாக இருக்குது. சீக்கிரம் போகணும். அதுக்கு வேறு சீக்கிரம் 2 சுகர் வாங்கியிருக்காரா? $10. அடுத்து $14. பாயிண்ட் வேறு கரெக்டாக வைக்கணும். இந்த கேமில் கடையில் லைட் ஏதாவது இருக்குதா ஒன்றுமே தெரியல. பார்ப்போம். அதையும் ஓகே. அடுத்து சேஞ்சு $82 கொடுக்கணுமா? $82 கொடுத்தாச்சு. கடையில் ரொம்ப இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது. லைட்டு வேறு இருக்கான்னு பார்க்கணும். லைட் ஏதாவது இருக்கா? இந்த ஒரு சுவிட்ச் இருக்குது. இதான் லைட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓகே. லைட்டு வச்சாச்சு. $3 கொடுக்கணுமா? கொடுத்தாச்சு. அடுத்து 2 ஆயில் வாங்கியிருக்காரு சார். $10. $30 கொடுத்துட்டேனே. ஓகே, எடுக்கணும். ஓகே, $10. அப்புறம் ஒரு 50 சென்ட்டு, ஒரு 10 சென்ட். ஓகே, கரெக்டாக கொடுத்தாச்சு. அடுத்து வேறு எவ்வளோ? 80, 50, 60, 70. ஓகே, 80 சென்ட்டு கொடுத்தாச்சு. எல்லாம் காசை தராங்க போல. சேஞ்சு கொடுக்குறதே கஷ்டமான வேலையாக இருக்குது. $45, 90. ஓகே, கொடுத்தாச்சு. 14.10. எல்லாரும் கொடுத்தாச்சு. இன்னும் 2 செக் அவுட்டு தான் பண்ணால் மிஷின் கம்ப்ளீட் ஆயிரும். வீடியோவை என் பண்ணிடலாம். $91 கொடுக்கணும். $10 வரையா? ஓகே, கொடுத்தாச்சு. சுகர் பவுடர் வேறு முடிஞ்சு போச்சான். என்னாச்சு? கஸ்டமர் வர மாட்டேங்கிறாங்க. கடையை க்ளோஸ் பண்ணணும். இன்றைக்கி எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம்? $105 இன்றைக்கி நம்ம சம்பாதிச்சிருக்கோம், ஸ்பெண்ட் பண்ணதோ சேர்த்து. கடையில் ஜாமான் வாங்குவோம் கொஞ்சோண்டு. என்னென்ன வாங்கினேன்? ஆயில், பிரெட் தான் வாங்கணும். பாஸ்தா, சுகரு, இது பிரெட்டு வேணும். ஓகே, வாங்கியாச்சு. இப்போ இதை அடிக்கிடுவோம் கடையில்.
அடிக்காச்சு. இப்போ அடுத்த பொருள் எடுக்கணும். இந்த ஒரு கஸ்டமரை மட்டும் வந்து முடிச்சுட்டா மிஷின் கம்ப்ளீட் ஆயிரும். செக் அவுட் பண்ணிட்டா அப்புறம் வீடியோவையும் எண்ட் பண்ணிடலாம். ஜாமானே வைக்க முடியுது. வச்சாச்சு. கடையை ஓப்பன் பண்ணுவோம். கேஷியரில் நம்ம இருப்போம். இந்த கேமில் வந்துட்டு வேலைக்கு ஆள்லாம் வைக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை நம்மளே எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த கேமில் அது வேறு பிரச்சனை. பார்க்கணும், கஸ்டமர்ஸே வர மாட்டேங்கிறானுவோ. ஒரு கஸ்டமர் சொன்னால் வீடியோ முடிச்சிடலாம் பார்க்குறேன். யாருமே வர மாட்டேங்கிறானுவல. ஒரு கஸ்டமரை வந்துட்டார். செக் அவுட் பண்ணிட்டா அவ்வளோதான், மிஷின் கம்ப்ளீட் ஆகிடும். வீடியோவே முடிச்சிடலாம். ஓகே, 2 சுகர் அங்கே இருக்காரு. $10 அவ்வளோதான், முடிஞ்சு. இவரோடய முடிச்சுக்கிறோம். 9.70 வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த கேமில் நிறைய பார்ட் வீடியோ போடுவேன். தேங்க்யூ, பாய்.